வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். நம்ம நீண்ட நாள் இளமையோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு ஏன் வயசாகுதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட உயிர் நம்ம உடம்புக்குள்ளே பர்மனெண்ட்டாக எப்போவுமே இருக்காது. உயிர் சக்தி நமக்கு பல வழியில் கிடைக்குது. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது, பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்குது, காற்றிலிருந்து கிடைக்குது, தண்ணியிலிருந்து கிடைக்குது, உணவுலிருந்து கிடைக்குது. இப்படி கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை நம்ம உடம்புல நடுமையத்தில் இருக்கக்கூடிய மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த பகுதி என்ன பண்ணுதுன்னா, அந்த உயிர் சக்தியெல்லாம் பிடிச்சு வச்சு நம்மளோட உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் பயன்படுத்திக்குது. பூமி வேகமாக சுற்றிட்டு இருக்கிறனால மூலாதார பகுதியில் உயிர் சக்தியை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறனால நமக்கு முதுமை ஏற்படுது. இதை பல வருஷம் ஆராய்ச்சி செஞ்ச சித்தர் பெருமக்கள் பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய உயிர் சக்தியை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கான பயிற்சிகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு எளிமையான மெத்தடை வேதாத்ரி மகரிஷி ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சுலபமானது. 5 நிமிஷத்தில் இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம இளமையாக இருக்கலாம், நோய்கள்லாம் வராது. நோய்கள் ஏதாவது நமக்கு இருந்துச்சுனாலும் அந்த நோய் படிப்படியாக குறைய ஆரம்பித்து காணாமலேயே போயிடும். இந்த பயிற்சி செஞ்சால் எதனால் நமக்கு இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இளமையாக இருக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்குதுங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சியில் நம்மளோட உயிர் சக்தியை உச்சந்தலைக்கு கொண்டு போய் உச்சந்தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக பரப்புவோம். அப்போ என்ன ஆகுனா, உச்சந்தலையில் ஃபெராக்ஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். அந்த ஃபெராக்ஸ் ஆக்சைடோட வேலை என்னென்னா, நோய்களை குணப்படுத்துறது. நம்ம உடம்புல எந்த பகுதியில் செல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மறுசீரமைச்சு புதுப்பிச்சு கொடுக்கும். இந்த ஃபெராக்ஸ் ஆக்சைடு இயற்கையாகவே நமக்கு நைட்டு தூங்கும் போது உருவாகும். அதனால தான் நம்ம நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பாக இருப்போம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நைட்டு நம்ம நல்லா தூங்கினோம்னா காலையில் எனர்ஜியோடு இருப்போம். சரியாக தூங்கலைன்னா காலையில் டயர்டாக இருப்போம். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஃபெராக்ஸ் ஆக்சைடு மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தூங்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல உயிர் அப்படிங்கிறது காந்த அலை வடிவில் தான் இயங்கிட்டு இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு கடைசியில் காந்த அலையாக தான் மாறும். அந்த காந்த அலை தான் உடம்புல உயிராக இயங்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு உணவுலேருந்து நமக்கு எவ்வளோ உயிர் சக்தி கிடைக்குது, அந்த உயிர் சக்தி கிடைக்கிறதுக்கு அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சக்தி செலவாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பழங்களை சாப்பிடும்போது பழங்களில் நிறைய உயிர் சக்தி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பழங்களை செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம உயிர் சக்தி குறைவாக தான் செலவாகும். அப்போ நம்ம பழங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு உயிர் சக்தியோட வரவு அதிகமாக இருக்கும், உயிர் சக்தியோட செலவு குறைவாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்காக தான் நம்ம உடம்புல அதிகமான உயிர் சக்தி செலவாயிட்டே இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிகமான உயிர் சக்தியை செலவு பண்ணாத மாதிரி இருக்கணும். நம்ம உடம்புல உயிர் சக்தியை அதிகமாக தான் நம்மளால் உண்மையாலுமே ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். இதனால தான் நம்ம நாட்டில் ஆன்மீகவாதிகள்லாம் சைவ உணவு சாப்பிட்றாங்க. நம்ம ஏதாவது பிரார்த்தனை நிறைவேறணும்னா கூட விரதம் இருந்து அசைவ உணவெல்லாம் சாப்பிடாம பத்தியமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து பத்தியமாக இருக்கும்போது நம்ம உடம்புல உயிர் சக்தி ரொம்ப அதிகமாகும். நம்ம உடம்புல உயிர் சக்தி அதிகமாச்சுனாலே நம்மளோட மனோசக்தி அதிகமாகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். இந்த காயகல்ப பயிற்சியை மனவளக்கலை மன்றங்களில் மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. நீங்கள் அந்த மனவளக்கலை மன்றங்களில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பயிற்சி எப்போ நடக்குதுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்ல பயிற்சிகள்லாம் நம்ம செஞ்சோம்னா தான் நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறையும் இதெல்லாம் செய்வாங்க. அப்போ தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.